கிறிஸ்பியாகவும் காரமாகவும் ஃபுல்லாக ஃப்ளேவரோடு இருக்கிறது இந்த பேபிகார்ன் கேப்சிகம் ஃப்ரை ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். கிரன்ச்சி பேபிகார்ன் அண்ட் கேப்சிகம் ஃப்ரைக்கு நான் இங்கே 2 பேக் பேபிகார்ன் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிக்கிறோம். அப்புறம் 1 இன்ச் பீஸில் கட் பண்ணிக்கிடுவோம். நீங்கள் பேபிகார்னை கொஞ்சம் பெருசாக இல்லை கொஞ்சம் சின்னதாக கூட கட் பண்ணிக்கலாம், இது உங்கள் இஷ்டம். அடுத்தது பேபிகார்னை 2-3 நிமிஷம் வரைக்கும் பாயில் பண்ணிக்கிடுவோம். ஃபுல்லாக குக் பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம இதை அப்புறம் ஃப்ரை பண்ணுவோம். பாயில் பண்ணின பிறகு நம்ம வாட்டரெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு பேபிகார்னை நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ இதில் 3-4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா நம்ம இதை கோட் பண்ணிக்கிடுவோம். நான் இது கரண்டியில் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் நீங்கள் கையில் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஆனால் இது முக்கியமாக இதில் கார்ன்ஃப்ளவர் எல்லா பேபிகார்னில் நல்லா கோட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ரை பண்ணும்போது கிறிஸ்பியாக வரும். இப்போ இதை ஒரு 10-15 நிமிஷம் நம்ம எடுத்து வச்சுக்கிடுவோம். நெக்ஸ்ட்டு இந்த பேபிகார்னை நம்ம நல்லா ஃப்ரைங் பேனில் ஆயில் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணி கிறிஸ்பியாக எடுத்து வச்சுக்கிடுவோம். அடுத்தது ஒரு பேனில் எடுத்துக்கிடுவோம். அதில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிடுவோம். ஆயில் நல்லா சூடான பிறகு இதில் 1 ஸ்பூன் நுணுக்கின பூண்டு, 1 ஸ்பூன் நுணுக்கின இஞ்சியை நல்லா சாட்டே பண்ணிக்குவோம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் சாப்டு ஃப்ரெஞ்ச் ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடுவோம். பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிடுவோம். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்தோன்னே இதில் நான் 1 இன்ச் சைஸில் கட் பண்ண சிவப்பு கேப்சிகம் சேர்த்துருக்கேன். நீங்கள் சிவப்பு எடுத்துக்கலாம், இல்லை பச்சை எடுத்துக்கலாம், இல்லை மஞ்சள் கேப்சிகம் கூட எடுத்துக்கலாம். இப்போ இதில் பெப்பர் தூளும் உப்பு சேர்த்து நல்லா ஒரு சாட்டே பண்ணிக்கலாம். இதில் 2 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸை சேர்த்துக்கிடுவோம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த வெஜிடபிள்ஸையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுப்போம். அடுத்தது நம்ம ஃப்ரை பண்ண பேபிகார்னை இதில் சேர்த்துட்டு நல்லா டாஸ் பண்ணுவோம். அவ்வளோதான், நம்மளோட ஆசம் ஏஷியன் ஸ்டார்டர் ரெடி ஆச்சு. சொல்லணும்னா இது ஸ்டார்டர் மட்டும் இல்லை, இது ஒரு சூப்பர் ஹிட் பாம் தான்.